பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியடைந்தது. ஏப்ரலில் நடந்த சட்டசபை தேர்தலில் 169 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதிலும் கன்னியாகுமரி, திருக்கோவிலூர், பரமத்திவேலூர், பழனி ஆகிய 4 தொகுதிகளில் 700 ஓட்டுகளுக்கும் குறைவான வித்தியாசத்தில்தான் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்ததன் மூலம் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை அதிமுக இழந்தது. இந்த நிலையில் தவேகாவை ஆட்சியமைக்க விடாமல் தடுக்க திமுகவுடன் இணைந்து செயல்பட அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி திட்டமிட்டதாக முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், வேலுமணி ஆகியோர் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். தொடர்ந்து பழனிசாமிக்கு எதிராக MLA-க்கள் மற்றும் நிர்வாகிகளை அணிதிரட்டி தனி அணியாக செயல்பட துவங்கினர். கடந்த மே 13ஆம் தேதி சட்டசபையில் தவேகா அரசு மீதான நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடந்தது. அரசுக்கு ஆதரவாக 25 அதிமுக MLA-க்கள் ஓட்டளித்தனர். இதனால் அதிருப்தி அணியில் இருந்த அனைவரின் கட்சி பதவிகளையும் பழனிசாமி பறித்தார். தொடர்ந்து தவேகா அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என அதிருப்தி அணி MLA-க்கள் காத்திருந்தனர். ஆனால் அவர்களை தன் அமைச்சரவையில் சேர்க்க முதல்வர் விஜய் மறுத்துவிட்டார். இதனால் அதிருப்தி அணியில் இருந்த MLA-க்கள் மீண்டும் பழனிசாமியிடம் இணைந்தனர். ஆனாலும் பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகளைச் சேர்ந்த MLA-க்கள் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்து தவேகாவில் இணைந்தனர். இதனால் அதிமுகவின் பலம் 43ஆக குறைந்தது. அதிலும் MLA-க்களாக உள்ள முன்னாள் அமைச்சர்களான CV சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகிய இருவரும் இன்னும் பழனிசாமியை சந்திக்கவில்லை. அவர்கள் அதிருப்தியாளர்களாகவே நீடிக்கின்றனர். இந்த சூழலில் அதிமுகவை கரைக்கும் விதமாக அக்கட்சியின் நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுக்க தவேகா தரப்பில் தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த வாரம் முன்னாள் அமைச்சர்களான கடம்பூர் ராஜு, MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், சிவபதி, விருதுநகர் மாவட்ட செயலர் ரவிச்சந்திரன், முன்னாள் MLA-க்கள் பன்னீர்செல்வம், முருகன், சண்முகம், காமராஜ் என 250க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் தவேகாவில் இணைந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுகவில் இணைந்தார். இந்த நிலையில் சென்னை பனையூர் அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் தவேகாவில் இணையும் நிகழ்ச்சி நடந்தது. அதில் முன்னாள் அமைச்சர் பச்சைமால், வடசென்னை மேற்கு மாவட்ட செயலர் பாலகங்கா, முன்னாள் MP-க்கள் வனரோஜா, இளவரசன், முன்னாள் MLA-க்கள் அரக்கோணம் ரவி, முருகேசன், நெல்லை முன்னாள் மேயர் புவனேஸ்வரி உட்பட 30க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தவேகாவில் இணைந்தனர். அவர்களோடு சேர்ந்து பாஜவில் இருந்த முன்னாள் MLA விஜயதாரணியும் தவேகாவில் ஐக்கியமானார். இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தவேகா அல்லது திமுகவில் இணைய இருதரப்பிடம் பேச்சு நடத்தி வருகிறார். அதேபோல் சங்கராபுரம் அதிமுக MLA ராகேஷ் உட்பட இன்னும் பல அதிமுக மாவட்ட செயலர்களை தங்கள் பக்கம் இழுக்க தவேகா தரப்பில் தீவிர பேச்சு நடத்தப்பட்டு வருகிறது. அதிமுக நிர்வாகிகள் பலரும் இப்படி சாறை சாறையாக தவேகாவில் இணைந்து வருவது குறித்து இதுவரை பழனிசாமி வெளிப்படையாக எதுவுமே பேசவில்லை. மாறாக அவர்களை தடுக்கவும் முற்படவில்லை. போகிறவர்கள் போகட்டும், இருப்பவர்களுக்கு பதவி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என கட்சியினரிடம் பேசி வருகிறார். இதுகுறித்து அதிமுக துணை பொதுச் செயலர் முனுசாமி கூறுகையில், அதிமுகவிலிருந்து சாறை சாறையாக யாரும் செல்லவில்லை. பலன் அடைந்தவர்கள் பலன் தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றனர். பலன் அடையாத நிலையிலும் கட்சியின் கொள்கையில் விடாப்பிடியாக இருக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பழனிசாமியின் தலைமையை ஏற்று சிறப்பாக செயல்படுகின்றனர் என்றார்.